தேடல் இடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பொத்துவில் 5 ஹிஜ்ரத் நகரினுடைய அன்றாட பிரச்சனைகளை பார்க்க போன்றோம். நகரத்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள். அதாவது செல்வதற்கான ஒழுங்கான பாதையின்மை, பாடசாலை இல்லை, தண்ணி இல்லை, வாரத்துக்கு 2 முறை தண்ணி தராங்க. கஷ்டமான நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் 10 வருஷமாக குடிந்து தண்ணியாக போட்டு தண்ணி மின்னாதாரம் என்று சொன்னாங்க. எதுவும் தந்த பாடு இல்லை. எங்களுக்கு தண்ணி மிகவும் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இதுக்குரிய தண்ணி தர அதிகாரியிடம் போனோம், ஒன்றும் சரியாக வரலை. இதுக்கு தண்ணி தர அதிகாரியை உங்களோட கவனத்துக்கு எங்களுக்கு நல்லது ஒரு தண்ணியை பெற்று தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் எந்த விதமான புரோணம் பலங்கள் அரசியல்வாதிகள் 1000 பேர் வந்துக்கிறாங்க. இந்த கிராமத்தில் எந்த விதமான சேஞ்சும் வரல, எந்த விதமான மாற்றமும் வரல. மக்கள் இதில் மாற்றத்தை காண்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. தண்ணியும் இல்லை, பாதையும் இல்லை. ஸ்கூலுக்கு போக வழி பிள்ளைகள் ஒரு பஸ் அமைதி தரணும், நீர் தரணும். எங்களுக்கு நாங்கள் குளிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக எதிர்ச்சியிலும் எங்களுக்கு தண்ணி தேவை. அதுக்கான ஏற்பாடுகளும் எதுவுமே செஞ்சு தர மாதிரி இல்லை. ஒரு கிழமையில் 2 நாளைக்கு தண்ணி வந்து நாங்கள் என்னத்தை செய்கிறது? நாங்கள் எதுக்குமே செய்ய இயலாது. ஏதாவது ஒன்று உருப்படியை செய்கிறதுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு. அதே பாதை தேவை, பாதையும் தேவை. அன்னதாரம் இன்னதாரம் அவிய வராங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எதுக்குமே வார சரித்திரம் இல்லை. என்ன பாருங்கள் எப்படி கிடக்கு இந்த கிராமத்தை பார்த்துட்டு எவனுக்குமே வாரத்துக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் இப்போ கடும் கவலையில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் மற்றவர்களுக்கு எது மாதிரி விளங்குறாங்க எங்களுக்கு விளங்கலை. ஆனால் நாங்கள் இங்கே 10 வருஷமாக கூடி இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு சேஞ்சும் விளங்கலை. எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வர மாட்டாங்கன்னு நாங்கள் கவலைப்படுறோம். இன்றைக்கில் நாளைக்கில் கடிதம் ஒன்று அடிச்சு கொண்டு இருக்கிறோம். தண்ணி வரும், ஃப்ராட்டு வரும், ஸ்கூலுக்கு போவே பிள்ளைகள் பஸ் வரும், உங்களுக்கு கொண்டு எத்தனையோ கதையை சொல்லி நிற்கிறாங்க. இன்னும் எந்த விதமான ஒரு சேஞ்சும் வரலை எங்களுக்கு. நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து நிற்கிறோம். மிகவும் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான இதை விளங்குறது நீரும் பாதையுமாக தான் இருக்குது. ஸ்கூலுக்கு நாங்கள் 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நாங்கள் பெரிய ஸ்கூலுக்கு போகிறோம். ஓலவர் படிக்கிறதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். கிளாஸுக்கு போகிறதால எத்தனை வேலையை செய்கிறேன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்ன சுச்சுவேஷனை புரிஞ்சு, எங்கள் வாப்போட சுச்சுவேஷனை புரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகாமல் கிளாஸுக்கு போகாமல் கட்டாடிச்சு நிற்கிறேன். இந்த பாதை புனரமைச்சு தந்தாங்க. என்னால் ஓலவில் எக்ஸாம் எழுத முடியும். இதுக்காக நான் ரீசனாக சொல்கிறேன். இந்த பாதையை அமைச்சுட்டாங்க. எல்லாருமே மக்களாக கேள்வி ஓலவல் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எனக்காக இருந்தாலும் ஓலவல் பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த விதமான பாதையும் அமைச்சு தரல, எந்த விதமான நீரும் தரல. எங்களுக்கு கிழமையில் 2 நாள் தண்ணிக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதையும் விளங்குதில்லை. நாங்கள் மிச்சம் கவலை இருக்கிறோம். நான் இப்போ ஒரு மாதமாக கூடி இந்த நோம்பு ரமலா மாதம் பந்தத்துலேருந்து நான் கிளாஸுக்கு போகாமல் இருக்கிறேன். ஏன் எங்கள் பாப்பாக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி வேறு, எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. நான் எந்த சுச்சுவேஷனில் என்னத்தை செய்கிறேன் நான் யோசிச்சு நிற்கிறேன். நானும் படித்த ஃபுல்லாக 11 வருஷம் படித்து நிற்கிறேன். எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நான் ஓலை எக்ஸாம் எழுத மாதிரி ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓலை எக்ஸாம் எழுத நான் வெளியால் அப்ளிகேஷன் போடுறேன், உள்ளாலையும் அப்ளிகேஷன் போடுறேன். எழுத நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாரும் உதவி செய்யணும். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் விரும்பினா உங்களோட மக்கள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அத்தனை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசில் பிள்ளைகள் இருக்குது. முண்டசரி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்கன்னு விளங்குது. முண்டசரி செஞ்ச சின்ன பிள்ளைகள் 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இங்கேருந்து போகிறதுக்கே அசிஸ் கவிமானந்தி ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு. 2 கிலோமீட்டர்னாலும் யானை வருது, அதில் ரோட்டு பிரச்சனை, பைஸ்கல்ல போகிறோம், நடந்து போகிறோம், திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தண்ணி இல்லை ஒரு பக்கம், எதில் போகிறேன், எதில் நடந்து போகிறேன், எதில் கூட்டிக் கொண்டு போகிறேன் ஒரு டிஸ்கஷனோட இருக்கிறாங்க. அதனால் எந்த விதமான ஒரு இதையும் எதனால் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு இதுவும் இல்லை. அரசியல்வாதிகள் வாராங்க, எத்தனை பேர் வந்துக்கிறோம், எத்தனை பேர் கண்டிக்கிறோம் இதெல்லாம். ஆனால் எந்த விதமான ஒரு எதுவுமே செஞ்சு தர முடியல, போகலையும் இல்லை, வரையும் இல்லைன்னு சொல்லி விளங்கு தெளிவாக. அதனால் இந்த பாதையை அமைச்சு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடனும் நீர்வளங்கள் ஊடாக நீர்வளங்கள் அதிகாரியிடமிருந்து நான் நீரும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறுவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. சிறுவர்கள சுச்சுவேஷனாவது புரிஞ்சு இந்த சிறுவர் பிஞ்சு பிள்ளைகளை முகமாவது பார்த்து நீங்கள் தண்ணியோ பாதையோ தாரத்துக்கு முடிவு செய்யுங்க. தயவுசெய்து இந்த மக்களை யாரும் ஏமாத்துக்காரர்கள் நினைக்காம, துரோகிகள் நினைக்காம, எந்த விதமான ஒரு இது எண்ணத்தோடைய மனசில் இல்லாமல் எங்களுக்கு பாதை நீரும் அமைச்சு தரணும். யுவன் மக்கள் சேவை மன்றத்தால் இருந்து இந்த ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. யுவன் மக்கள் சேவை மன்றம் என்றது ஒரு புதிதாக உருவாக்க இவர்கள் பயணிக்கும் பாதை இதுதான். இந்த பாதை சீரற்ற நிலையிலே காணப்படுவதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை யானை சந்தர்ப்பத்தில் யானை மக்களுக்கு விரசுது இருக்கு. இந்த குடிநீரை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு போக்குவரத்து வசதிக்கு ஒரு வாகனத்தை நாங்கள் தாழ்மை ළමයින්ට ඉස්කෝලේ නෑ මේ වතුර වරදට තියෙනවා වතුර නෑ මේ අපි ඉන්න තැනක වතුර නෑ අපි වතුරයි ළමයින්ට යන්න එන්න පාරයි ඉස්කෝලේට ඕනි තැන උදව්වක් ඉල්ලලා අපි ඕගොල්ලෝගෙන් අහගන්නම් මේ ළමයින්ට පොඩි ළමයි ඉස්කෝලේ යනවා අපේ පෙත්තේ ඉස්කෝලයක් නෑ ඒකත් අදලා දෙන්න කියලා අපි ඕගොල්ලෝගෙන් අහගන්නම් මේ ඉස්කෝලේ මේ වතුර අපිට අවශ්‍යයෙන් ඕන වෙනවා අපිට වතුර තමයි අවශ්‍යයෙන් ඕන ළමයින්ට නැගිට්ටොත් වතුර නැ නාන්න බොණ්ඩ වතුර නැ බවුසරයක් ඇවිල්ලා බූලි දෙකක් බූලි තුනක් වතුර දෙන්නේ අපිට ඒ වතුර අපිට මදි උයන්න ඕන කන්න ඕන ළමයින්ට වතුර ඕන ළමයි ඉන්න පොඩි ළමයි නාන්න වතුර නැ මේ මේ කාලට විතරයි වතුර අවුව කාලට වතුර නැ අපිට ඒ නිසා අපිට වතුර ඉස්කෝල ළමයින්ට පාර ඒ තුනම ඉල්ලලා අපි ඕගොල්ලන්ගෙන් ආගන්නම් අනිවාර්යෙන් අපිට වතුර වලට විතරක් ඉස්කෝලේට විතරක් අපිට උදව් කරන්න ඕගොල්ලෝ யானை திறத்து கடும் காடுகள் அருகி பாதைகள் இல்லை வந்து நாங்கள் 10 வருஷம் ஆகுது எங்களுக்கு தண்ணி இல்லை இந்த நோன்பும் வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்குதில்லை 120 லிட்டர் தண்ணி தராங்க அதை என்ன செய்ய காணும் டைமுக்கு வராங்க இந்த எலெக்ஷனுக்கு வராங்க அதை சொல்கிறாங்க நாங்கள் எலெக்ஷனுக்கு வந்தோடனே நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு விடுறாங்க ஒன்றையும் காணல எங்களுக்கு எதுக்கும் ஒன்று நடந்ததும் இல்லை 120 லிட்டர் தண்ணி அந்த என்ன செய்கிற யானை வருது மாணவர் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகுது 6 மணிக்கு எல்லாம் 6 மணிக்கு போனேன்னா அந்த பிள்ளைகள் யானை வருஷம் ஓடி வருது ஒரு வாகனமே இல்லை ஒரு 500 ரூபா காசு செலவழிச்சு போனால் அதுவும் போக அந்த ஸ்கூல் கிட்டதில்லை அப்படியான நிலையில் நாங்கள் வாழ்ந்து இரண்டாவது போக்குவரத்து பிரச்சனை யானை பிரச்சனை ஸ்கூல் செல்வதற்காக ஒரு நாளை செல்வது மிகவும் பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் 3 கிலோமீட்டர் இங்கிருந்து சிறுவர்கள் நடையிலேயோ பைக்கிலேயோ போவதற்கு பயமாக இருக்கிறது யானை பிரச்சனை ஒன்று போக்குவரத்து செய்கிறது மிகவும் பயமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு காலையில் பாடசாலைக்கு செல்வது கூட மாணவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. அவ்வாறு நீரில்லாத நேரத்தில் வந்தாலும் கூட பாதை சீரற்று காணப்படுவதனால் அதிகாலையிலே பாடசாலைக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் யானை தொல்லை பல்வேறு அசௌகரியங்களுக்கு இவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரதேசத்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கிழக்கு நிதி நிகழ்ச்சியூடாக முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே தகுந்த அதிகாரிகள் இதனை பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.